வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். இப்போ நம்ம குச்சி வத்தல் செய்ய போகிறோங்க. வத்தலுக்கு வந்து மாவு பச்சரிசி இதால் 2 காப்படி போட்டிருக்கேன். நான் தண்ணியில் அலசி ஊற போட்டிருக்கேன். 1 ஹவர் ஊறட்டும். 1 டம்ளர் ஜவ்வரிசி களைஞ்சிட்டு 8 டம்ளர் தண்ணியில் வேக போட போகிறேன். வேக வச்சுட்டு எடுத்து வச்சுக்கணும். இந்த மாவு பச்சரிசியை நல்லா அரைச்சிட்டு இதை தண்ணியில் ஊற்றி நல்லா கிண்டணும். தண்ணி நல்லா நிறைய 3/4 குக்கர் வச்சு கிண்டணும். நல்லா வெந்த பிறகு கடைசியாக இந்த வெந்த ஜவ்வரிசியை விடணும். மாவு நல்லா வெந்தவனையும் பச்சை மிளகாய் இந்த அளவு அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் மிக்சியில். அதை போட்டு ஜீரகம் நல்லா இந்த அளவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டு மாடியில் வத்தலில் பிழிஞ்சு விடணும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா ஒரு 2-3 விசில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பச்சரிசி மாவு பச்சரிசி மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன். இதை தண்ணி விட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் அரைச்சாச்சு. உப்பு செக் பண்ணி போட்டுக்கலாம். பத்தலைன்னா ஜீரகம் ஒரு 2 ஸ்பூன் போடுவேன். பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுவேன். அவ்வளோதாங்க. இப்போ தண்ணி 15 டம்ளர் ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். பதினஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இது நல்லா கொதிக்கும் போது நம்ம மாவை ஊற்றி கிண்டலாம். உப்பு போட்டுக்கலாம். பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். மிக்சியில் அரைச்ச மாவை தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சிக்கிறேன். தண்ணி கொதிச்சிருச்சு. இதை ஊற்றி கிண்டுறேன். ஜவ்வரிசியையும் அதிலே நான் போட்டுக்கிறேன். இந்த ஏனத்தில் கொஞ்சமாக தண்ணி கழுவி ஊற்றிக்கிறேன். விடாமல் கிளறணும். கட்டியாக வரும், பயப்படாமல் கிளறுங்க. அது பரவாயில்ல, அது சரியாக போயிடும். ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மாறி மாறி வச்சுக்கோங்க. பயந்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா கட்டி விழாமல் ஈஸியாக இருக்கும். இந்த நேரத்தில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு சரியாக இருக்கான்னு. எனக்கு உப்பு சரியாக இருக்குது, ஆனால் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் நான். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் வாசனைக்கு. இது வந்து ஜவ்வரிசிக்கு நான் ஒரு 8 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். அப்புறம் மிக்ஸி அரைச்சது தண்ணி ஊற்றி ஒரு நம்ம தெலுங்கு மிக்சியில் அரைச்சனால தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டேன். அப்புறம் 15 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சேன். ஸோ இந்த 15 டம்ளர் தண்ணி கொதிச்சோன்னே மாவை போட்டு கிண்டிட்டு இந்த 8 டம்ளர் தண்ணி வச்சு வேக வச்ச ஜவ்வரிசியும் கொட்டியிருக்கேன். அவ்வளோதான். இந்த பதம் கரெக்டாக இருக்கும். என்னால் நிறையா போட்டு கிண்ட முடியாது, எனக்கு கஷ்டமாக இருக்கும்னு கொஞ்சமாக போட்டிருக்கேன் உங்களுக்காக. இந்த மாதிரி 2 தடவை கூட நீங்கள் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது வெந்தோடனே மாவு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆயிரும். மாவு வெந்துருச்சு பாருங்கள். முதல்ல பால் வெள்ளையாக இருந்துச்சு, ஒயிட் கலரில் இருந்துச்சு, பியூர் ஒயிட்டாக. இப்போ வெந்து கலர் மாறி வருது பாருங்கள். இது நீங்கள் எப்படி பண்ணணும்னு செக் பண்ணணுன்னா இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. கையை அப்படி நனைச்சிட்டு இப்படி தொட்டு பாருங்கள்.
ஒட்டவே இல்லை பாருங்கள். தண்ணி நனைச்சிட்டு ஒட்டலை பாருங்கள். இதுதான் வெந்ததுக்கு அடையாளம். ஸோ நல்லா வெந்துருச்சு. இப்போ மேலே போய் இது ஜீரகம் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, அடுப்பை நிறுத்திட்டேன். இதில் வந்து நமக்கு வேணும்னா லெமன் ஒரு பழம் புழிஞ்சிக்கலாம், அரை மூடி புழிஞ்சிக்கலாம், புளிப்புக்கு தகுந்த மாதிரி. நான் வேணால் அதுவும் புழிஞ்சு காமிக்கிறேன். ஒரு பாதி பழம், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் புளிங்க, இல்லாட்டி தேவையில்லை. அவ்வளோதாங்க, வத்தல் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா கலந்துக்கிட்டு மாடியில் போய் வத்தல் ஷீட்னே விற்கிது கடையில், அது 2 மீட்ரு வாங்கி வச்சுக்கோங்க. அதில் புழிஞ்சு விட்டுடலாம். மாடியில் போய் புழிஞ்சிக்கலாம். ஷீட்டு விரிச்சாச்சு, வத்தல் போடுற ஷீட்டு 2 வழக்கில் மாறி மாறி ஒருத்தவங்க போட்டு கொடுத்தாங்கன்னா சீக்கிரமாக புழிஞ்சிடலாம். இப்போ புளியலாம். இது மாதிரி புழிஞ்சிக்கலாம். ஷீட்டில் காஞ்சிச்சுன்னா தன்னால் வந்துடும், தானே வந்துடும். வத்தல் புழிஞ்சாச்சு. சாயந்தரம் காஞ்சோனையும் பார்க்கலாம். பாருங்கள், வத்தல் நல்லா காஞ்சிருச்சு. நல்லா காற்றுனால இந்த ஷீட்லேருந்து அப்படியே எந்திரிச்சிருது. துணினா உங்களுக்கு வந்து தண்ணி தெளித்து எடுக்கணும். ஷீட்டுன்றனால பாருங்கள், அப்படி காற்றுல தானே வந்து எல்லாமே அப்படி வந்துருச்சு. இது என்னென்ன ஒரு 3 நாள் காய வைக்கும். வத்தல் நல்லா காஞ்சிருச்சு. ஷீட்லேருந்தே அதுவே வந்து காற்றுல வெளியில் வந்துருச்சு. எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 3 நாள் காய வச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நீளத்துக்காக சும்மா அப்படி நீளமாக பொரிச்செடுத்தேன். நம்ம வேணுங்கிற சைஸுக்கு உடச்சி பொரிச்சிக்கலாம். அதாங்க, வத்தல் பொரிச்சாச்சு. இப்போ சர்வ் பண்ணிடுறேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல், முட்டைக்கோஸ் பொரியல். எனக்கு மொச்சக்கொட்டை புளிக்குழம்பு பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் யூடியூப் போடுறதுக்காகவும் இந்த வத்தல் வந்து மொச்சக்கொட்டை புளிக்குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து இது செஞ்சேன். நான் இன்னொரு நாள் மொச்சக்கொட்டை புளிக்குழம்பு ரெசிபி போடுறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். புளிக்குழம்புக்கெல்லாம் இந்த வத்தல், சாம்பார் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி வத்தல் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.